our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 41:10. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை இப்போது கட்டுக்குள் இல்லையா? நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஸ்கிப் பண்ணாதீர்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த ஒரே வசனம் உங்கள் நிலையை மாற்றும். இந்த வசனத்தில் கர்த்தர் 4 வாக்குதத்தங்கள் தருகிறார். அது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை இன்று பார்க்கலாம். கர்த்தர் நம்மை தாங்குகிறவர், கரம் பிடித்து தாங்கி வழி நடத்துகிறவர். அப்படி தாங்கும் போதே தன்னுடைய நீதியின் வலது கரத்தை நமக்கு நேராக நீட்டுகிறார், அன்போடு வழி நடத்துகிறார். கடந்த வருடங்களிலெல்லாம் அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தினார். அவருடைய கரத்திலிருந்து நம்மை யார் பறித்து கொள்ள முடியும்? அவருடைய கரத்திலிருந்து யார் வழுவிச் செல்ல முடியும்? கரம் பிடிக்கும் போதே நம்முடைய உள்ளத்திலே ஆறுதலும் தேறுதலும் உண்டாகிறது. ஆத்துமாவிலே மனமகிழ்ச்சி உண்டாகிறது. தாவீது ராஜா தன் அனுபவத்தை எழுதும்போது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று எழுதுகிறார். கர்த்தருடைய வலது கரம் உங்களை பிடித்திருக்கிறதை தியானித்து பாருங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். கர்த்தர் இங்கே வெறுமனே கரம் என்று சொல்லாமல் வலது கரம் என்று சொல்லுகிறார். இடது கரத்தை பார்க்கிலும் வலது கரம் விசேஷமானது, பலனுள்ளது. திருமணமாகும் போது பெண்ணின் வலது கையை பிடித்து மாப்பிள்ளையின் வலது கையில் கொடுப்பார்கள். கர்த்தர் நம்முடைய ஆத்தும மணவாளனாய் இருக்கிறார். அவர் தமது வலது கரத்தினால் நம்மை பிடித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்ற போது அவர் பிதாவின் இடது பக்கத்தில் உட்காரவில்லை, வலது பாரிசத்திலேயே உட்கார்ந்தார். அதுபோல நாம் ஜெயம் கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் போது கிறிஸ்துவின் வலது பாரிசத்தினாலேயே அமர்ந்திருப்போம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கர்த்தருடைய கரம் பலனுள்ள கரம், உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும் கரம். ஆகவே எப்பொழுதும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். எந்நிலையிலும் எந்நாளும் நம்மை காக்கிற அந்த பலத்த கரங்களுக்குள்ளே நாம் அமர்ந்து கொள்வோமாக. அப்பொழுது எந்த தீவினையும் நம்மை அணுகாது. பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவருடைய கரம் நீட்டி நம்மை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தவில்லையா? அந்த கரம் தாங்குவது மட்டுமல்ல, அந்த வசனத்திலேயே கர்த்தர் இன்னும் 3 வாக்குதத்தங்களை நம் இருதயத்தில் வைக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லும்போது அது ஒரு கட்டளை மட்டுமல்ல, அது ஒரு உறுதியான வாக்குறுதி. பயம் வரும்போது அது இயற்கையானது. ஆனால் கர்த்தர் உங்கள் பயத்தை அறிந்தே பயப்படாதே என்று சொல்கிறார்.
அவர் உங்கள் நிலைமையை காணாமல் சொல்லவில்லை, எல்லாவற்றையும் அறிந்தே சொல்கிறார். திகையாதே என்று அவர் சேர்த்து சொல்வதை கவனியுங்கள். திகைப்பு என்பது எந்த வழியும் தெரியாத நிலை. அந்த நிலையிலும் அவர் உங்களை கைவிடவில்லை. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பது இந்த வசனத்தின் முக்கியமான பகுதி. அவர் தூரத்திலிருந்து கட்டளையிடுகிறவர் அல்ல, உங்களுடனே இருக்கிறவர். உங்கள் கண்ணீரை அருகிலிருந்து காண்கிறவர், உங்கள் பெருமூச்சை கேட்கிறவர், உங்கள் இருதயத்தின் வலியை உணர்கிறவர். நான் உன் தேவன் என்று அவர் சொல்லும்போது அது ஒரு உறவை வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கு சொந்தமான தேவன் அவர், வேறொருவருக்கல்ல, உங்களுக்காகவே அவர் நிற்கிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். உங்கள் சொந்த பலம் தீர்ந்து போகலாம், உங்கள் உடல் தளரலாம், உங்கள் மனம் சோரலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்குள் புதிய பலனை கொடுக்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று ஏசாயா 40:29 கூறுகிறது. அவர் பலப்படுத்தும் போது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைத்தன்மை உங்களுக்குள் வருகிறது. உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்பது இந்த வாக்குதத்தத்தின் மற்றொரு அற்புதமான வார்த்தை. சகாயம் என்பது வெறும் உதவி மட்டுமல்ல, அது உங்களோடு நின்று போராடுகிற துணை. கர்த்தர் உங்கள் பிரச்சனையை வெளியிலிருந்து பார்க்கிறவர் அல்ல, உங்களோடு உள்ளே இறங்கி வருகிறவர். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எபிரேயர் 13:6 உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, ஏசாயா 41:10 உள்ள இந்த 4 வாக்குதத்தங்களும் உங்களுக்கானவை. பயப்படாதீர்கள், அவர் அறிந்திருக்கிறார். தனிமையாய் உணராதீர்கள், அவர் உங்களுடனே இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், அவர் பலப்படுத்துகிறார். உதவியற்றவர்களாய் நிற்காதீர்கள், அவர் சகாயம் பண்ணுகிறார். இந்த 4ம் சேர்ந்து உங்களை சுற்றி ஒரு அரணாய் நிற்கின்றன. அந்த அரணுக்குள் நீங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள். இன்று உங்கள் கண்களில் கண்ணீர் இருக்கலாம், இன்று உங்கள் இதயம் தளர்ந்திருக்கலாம், இன்று எந்த வழியும் தெரியாமல் திகைத்து நிற்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றும் அதே வார்த்தையை உங்களுக்கு கூறுகிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வார்த்தை உங்களுக்கானது, இந்த வாக்குதத்தம் உங்களுக்கானது. அவருடைய வலது கரம் இன்றும் உங்களை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உங்களுக்காக என்று நீங்கள் உணர்ந்தால் கமெண்டில் நான் பயப்படேன் என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குகிற கர்த்தராய் இருக்கிறீர். என் வாழ்க்கையில் நான் காணாத இடங்களிலும் புரிந்து கொள்ள முடியாத தருணங்களிலும் உம் கரம் என்னை பிடித்திருக்கிறது. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, பயம் என்னை சூழும்போது பயப்படாதே என்ற உம் வார்த்தை என் இருதயத்தில் எதிரொலிக்கட்டும். திகைப்பு என்னை பிடிக்கும்போது நான் உன்னுடனே இருக்கிறேன் என்ற உம் சத்தம் என் ஆத்துமாவை தேற்றட்டும். என் பலம் குறையும் போது உம்முடைய வல்லமை என்னுள் பெருகட்டும். என் சொந்த முயற்சிகள் தடைப்படும் போது உம்முடைய சகாயம் என்னை நிலைநிறுத்தட்டும். ஆண்டவரே, என்னை சூழ்ந்திருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம் வலது கரம் என்னை விடாமல் பிடித்திருக்கிறது என்ற உறுதியில் நான் நிலைத்திருக்க கிருபை தாரும். மனிதர்களின் கரங்கள் என்னை விட்டாலும் உம் கரம் என்னை விடாது என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து வாழ கிருபை தாரும். உண்மை உள்ளவராக இருப்பதற்கு உம்மை ஸ்தோத்தரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.